வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய்கறியும் சேர்த்து அதோட செய்ய போகிறேன். என்னென்ன காய் போடுறேங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதில் அஸ்பாரகஸ், மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் பீஸ், ஒரு இனிப்பு பட்டாணி, அதாவது அவரைக்காய் மாதிரியே இருக்கும். அவரைக்காய் மாதிரி இந்த தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக இதை நறுக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்னோ பீஸ்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் தட்டையாக இருக்கும், இது நல்லா உருண்டையாக இருக்குது. இந்த காய் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கு. அந்த தட்டையாக இருக்க காய் போட்டிங்கன்னா காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமும் அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்க மாதிரியே இருக்குது. அதனால் சாப்பாடு நல்லா இருக்காது. இந்த காய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து இது நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இதில் 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாயை 2 வெட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கள்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இதில் அஸ்பாரகஸ், ஸ்வீட் பீஸ், இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் மஷ்ரூமை அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும். இந்த காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து இதை கலந்து விட்டோம்னா இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணியாக வரும். தண்ணி வந்து கொஞ்சம் குறையணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கணும். தேவையான அளவு காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சாதம் வேகும்போதே சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிட்டிங்கன்னா அந்த சாதத்தை இதில் கிளறும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு அடுப்பில் வேறு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 முட்டையை இது மாதிரி தனியாக வேக வச்சு சேர்க்கும்போது சாதம் சாப்பிடும்போது அந்த முட்டை ஸ்மெல்லு அதிகம் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதில் நான் எதுவுமே சேர்க்கலை, முட்டை மட்டும்தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் இருக்குது தண்ணி. இப்போ இதில் வேக வச்ச சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசி என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதிலேயே செய்யலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இதில் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் டார்க்னா 1/2 டீஸ்பூன் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ முட்டை சேர்க்கலாம். நீங்கள் வினிகர் சோயா சாஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். சோயா சாஸில் உப்பு இருக்கும், அதனால் அது கலந்ததுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையும் அதோடு சேர்த்து கலந்து எடுத்துடலாம். இப்போ சாதம் எல்லாம் கலந்தாச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெங்காயத்தாள் தூவி எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் முட்டை இல்லாமலும் செய்யலாம், செஞ்சு பாருங்கள். நான் இதில் சேர்த்துருக்க காயெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பீன்ஸு, கேரட் சேர்த்து முட்டை சேர்த்து செய்யலாம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.